ஹாய்! இன்னைக்கு ப்ரக்கோலி சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நேற்று நைட் வந்து ப்ரக்கோலி சூப் அண்டு வேர்க்கடலை சாலட் தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு ப்ரக்கோலி போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், மிளகு காரம் வேண்டாம் அப்படின்னா லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு நான் சின்ன சின்னதாக ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 4, 5 மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரக்கோலி, மஞ்சள் தூள் இது போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரக்கோலி சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் இதிலேயே வந்து க்ரீமியாக வேண்டும் அப்படின்னா ஒரு 10 பாதாம் கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றியே ஜாரில் கழுவி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. என் பையன் கூட நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டான். எனக்கு காரம் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே பெப்பர் கார்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து சர்வ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பாலாடை கூட அதை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.